சோழ தேசத்தில் அன்று தைப்பொங்கல் திருவிழாக்காக ஏற்பாடுகள் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. மன்னர் ராஜராஜ சோழன் சிவபூஜையில் இருந்தார். வெளியில் இருந்த வந்தியத்தேவரும் மன்னரின் மகன் ராஜேந்திர சோழனும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ராஜேந்திரர், வந்தியத்தேவரை, திருவிழா ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்று கேட்டார். அதற்கு வந்தியத்தேவர், எல்லாம் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது, ஆனால் இந்த நடனம் மட்டும் இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று கூறினார். அப்பொழுது வீரன் ஒருவன் தளபதி ராஜேந்திர சோழனை சந்திக்க வந்திருந்தான். தளபதியை, நம் தூதுவன் ஒருவனை சேர மன்னன் பாஸ்கர ரவிவர்மன் சிறைப்படுத்தி வைத்துள்ளார். அவருக்கு துணையாக 18 கங்கை மன்னர்களும் உள்ளனர். நமது மன்னர் ராஜராஜ சோழரை போர் கலைப்பதற்காகத்தான் இத்தனை சதி செயல் என்று நினைக்கிறேன் என்று கூறினான் அவ்வீரன். அதற்கு ராஜேந்திரர், இருக்கட்டும், இந்த செய்தி தற்பொழுது மன்னருக்கு தெரிய வேண்டாம், அவர் சிவபூஜையில் உள்ளார் என்று கூறினார் ராஜேந்திர சோழன். போர்க்களத்தில் புலிகளின் படை புயலென கிளம்பியது. யானை படையுடன் சென்ற அபிரமேயன் அபாரம் காட்டினார். ராஜேந்திர சோழன் எங்கு செல்கிறார் என்ற சந்தேகமே இல்லை. எங்கெல்லாம் எதிரிகள் கொத்து கொத்தாக மடிகிறார்களோ, இரத்தம் ஆறாக ஓடுகிறதோ, அங்கெல்லாம் ராஜேந்திர சோழன் சென்று கொண்டிருந்தார். அவர் வாள் சொல்ற வேகத்தில் எதிரிகளின் தலையெல்லாம் மண்ணில் உருண்டு ஓட, வானத்தில் பறந்த பிணந்தெளி கழுகு கூட கீழே இறங்க பயந்தது. ஒருவேளையில் 18 கங்கை மன்னர்களும் ராஜேந்திர சோழனை சுற்றி வளைக்க, ராஜேந்திர சோழன் வாள் சுழன்ற வேகத்தில் காயம் பட்டு குதிரைகள் எல்லாம் துள்ளி குதிக்க, குதிரைகளின் முன்னங்கால்கள் எல்லாம் ராஜேந்திர சோழனின் வாள் பட்டு துண்டாக, கால்களை இழந்த குதிரைகள் குப்புற கவிழ்ந்தது. குதிரைகளின் மேல் இருந்த மன்னர்களை வெட்டுவதற்கு ராஜேந்திர சோழனுக்கு மிகவும் எளிதாக போனது. என்ன நடக்கிறது என்று தெரிவதற்குள் அனைவரது உடலும் மண்ணில் சேர்ந்தது. அதனை பார்த்ததுதான் அவர்களது கண்களின் கடைசி காட்சி.